வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த வீடியோவில் நாம் 5 மிக ஆழமான அர்த்தமுள்ள தமிழ் மேற்கோள்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேற்கோள்கள் நம் வாழ்க்கையை பற்றிய புரிதலை மேம்படுத்தி போராட்டங்களை சந்திக்கவும் வெற்றியை அடையவும் தேவையான வலிமையையும் நம்பிக்கையையும் நமக்கு தரும். வாருங்கள், வாழ்க்கையின் இந்த புதிய பரிமாணத்தை திறந்து பார்ப்போம். வாழ்க்கை ஒரு நதி, அது முன்னே ஓடும், பின்னோக்கி அல்ல. இந்த வரிகள் மிக எளிமையானவை, ஆனால் மிகவும் ஆழமானவை. நம் வாழ்க்கை ஒரு நதியைப் போல எப்பொழுதும் முன்னேறி கொண்டேதான் இருக்கும். கடந்த காலத்தில் என்ன நடந்தது? நாம் செய்த தவறுகள், நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் எதையுமே நம்மால் மாற்ற முடியாது. நதி ஒரு முறை ஒரு இடத்தை கடந்து விட்டால் மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்பாது. அதை போலத்தான் நம் வாழ்க்கையும். கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி நடைபோட வேண்டும். பின்னாடி பார்க்காதே, முன்னேறு என்பதுதான் இந்த மேற்கோள்கள் நமக்கு சொல்லும் செய்தி. உன் போராட்டங்கள் வேர், உன் வெற்றி மரம். நாம் எல்லோரும் ஒரு பெரிய மரத்தைப் போல அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் வெற்றியாகவும் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த மரம் அப்படி வளர்வதற்கு காரணம் அது மண்ணுக்கடியில் பட்ட போராட்டங்கள்தான். அதன் வேர்கள் மண்ணுக்கு அடியில் இருக்கும் கடினமான பாறைகளை தகர்த்து நீரை தேடி வெகு தூரம் சென்றிருக்க வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு போராட்டமும் கஷ்டமும் நம்மை நாமே வளர்த்து கொள்வதற்கான அடித்தளம். நம்முடைய தோல்விகள், அவமானங்கள், நிராகரிப்புகள் எல்லாமே நம்மை தூக்கி நிறுத்தும் வேர்கள். இந்த வேர்கள் எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு நம்முடைய வெற்றி மரம் வளரும். போராட்டங்களைக் கண்டு பயப்படாதீர்கள், அவை உங்களை இன்னும் பலப்படுத்துகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு விதை காட்டை காணாது, ஆனாலும் அது வளர தேர்ந்தெடுக்கிறது. ஒரு சிறிய விதை இருண்ட மண்ணுக்கு அடியில் இருக்கும்போது அது இன்னும் ஒரு காடாக மாறப்போவதை அறியாது. அதை சுற்றியுள்ள உலகம் எப்படி இருக்கும் என்று கூட அதற்கு தெரியாது. அது இருட்டிலும் தனியாகவும் தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த விதை அந்த இருட்டிலும் தனியாக இருந்தாலும் வளர தேர்ந்தெடுக்கிறது. அது நம்பிக்கையுடன் முளைவிட்டு மேல் நோக்கி வளர்ந்து ஒரு மரமாக மாறி ஒரு காட்டை உருவாக்குகிறது. அதே போல உங்களுடைய இப்போதைய சூழ்நிலை இருட்டாகவோ அல்லது நீங்கள் தனியாக இருப்பதாகவோ தோன்றலாம். ஆனால் உங்களை சுற்றி என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது என்றாலும் நீங்கள் வளர தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் கனவுகள், இலக்குகள், நம்பிக்கைகள் உங்களை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, ஆனால் நான் நம்பிக்கையுடன் முன்னேறுவேன் என்று சொல்லுங்கள். புயல்கள் உன்னை உடைக்காது, உன் வேர்கள் எவ்வளவு ஆழம் என்று காட்டும். புயல் அடிக்கும் போது பல மரங்கள் உடைந்து விழும், ஆனால் சில மரங்கள் அசையாமல் நிற்கும். காரணம், அவற்றின் வேர்கள் மண்ணுக்கடியில் மிகவும் ஆழமாக சென்றிருக்கும். அதே போல நம் வாழ்க்கையிலும் பல புயல்கள் வரலாம். கஷ்டங்கள், இழப்புகள், தோல்விகள், நோய்கள் போன்ற பல புயல்கள் நம்மை தாக்கலாம். ஆனால் இந்த புயல்கள் நம்மை உடைக்க வேண்டும் என்பதற்காக வருவதில்லை. அவை நம்முடைய வேர்கள், அதாவது நம்முடைய நம்பிக்கை, தைரியம், உறுதி எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை காட்டவே வருகின்றன. இந்த புயல்களை சந்திக்க தயாராக இருங்கள். அவை உங்களை இன்னும் பலப்படுத்துகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வலி ஒரு தீ, அது உன்னை எரிக்குமா உருவாக்குமா என்பது உன் தேர்வு. வலி என்பது நெருப்பை போன்றது. அது நம்மை சுட்டெரிக்கும் ஆற்றல் கொண்டது. ஆனால் அதே சமயம் நெருப்பு கச்சா தங்கத்தை உருக்கி ஒரு அழகிய ஆபரணமாக மாற்றுவதற்கும் பயன்படுகிறது. அதே போலத்தான் வலியும். உங்களுக்கு ஏற்படும் வலி உங்களை சுட்டெரித்து கவலையிலும் தோல்வியிலும் முடங்கி போகச் செய்யலாம். அல்லது அதே வலி உங்களை செதுக்கி ஒரு பலமான, அனுபவமுள்ள சிறந்த மனிதராக மாற்றவும் செய்யலாம். இந்த வலி என்னை எரிக்காது, என்னை உருவாக்கும் என்று சொல்லுங்கள். வலி என்பது ஒரு தற்காலிகமான உணர்வு. அது உங்களை இன்னும் பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, இந்த 5 மேற்கோள்களும் நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான நம்பிக்கையையும் வலிமையையும் தருவதாக நான் நம்புகிறேன். வாழ்க்கை ஒரு நதி, முன்னேறுங்கள். உங்கள் போராட்டங்கள் உங்கள் வேர்கள், அவற்றை மதியுங்கள். ஒரு விதையைப் போல நம்பிக்கையுடன் வளருங்கள். புயல்களை சந்தித்து உங்கள் வேர்களை பலப்படுத்துங்கள். வலியை ஒரு வாய்ப்பாக மாற்றி உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.